குரு வணக்கத்துடன் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4ல் மக்களின் புரட்சியில் இன்னையோட டே 3 கிளாஸில் யாரை பார்க்க போகிறோம்னா வேலு நாச்சியாரையும் மருது சகோதரர்கள் பற்றி தான் படிக்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பூலித்தேவரையும் கட்டபொம்மனையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நிறையா நம்ம படித்தாச்சு. அவங்க எவ்வளோ ஒரு வீரத்துக்குரிய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குனாங்கன்றது நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென்னிந்தியாவில் தொடக்க கால புரட்சியில் பாளையக்காரர்கள் புரட்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, பாளையக்காரர்களில் யார் ஃபஸ்ட்டு இந்த புரட்சிக்கு ஒரு ஆணிவேராக செயல்பட்டாங்க, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனே முடிச்சிட்டாங்க. இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை பற்றி சொல்லணும்னா அவங்க சிவகங்கையோட ராணின்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? வேலு நாச்சியாரை பற்றி நிறைய நம்ம படிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தமிழ் புக்கில் கூட யார் இருப்பாங்க, வேலு நாச்சியாரை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா? லாஸ்ட் இயரே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் கொஞ்சம் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த புக்கில் உள்ள டேட்டாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்க டேட்டா. நம்ம நான் சொல்ல போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம் தானே. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலு நாச்சியார் எப்போ பிறந்தாங்கப்பா? 1730 பிறந்தாங்க. எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில். யாருக்கு பிறந்திருப்பாங்க? செல்லமுத்து சேதுபதி. அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அவங்க யார் தான்? இந்த வேலு நாச்சியார். அவங்க எப்படி நடத்துவாங்கன்னா அவங்க குழந்தைய வேலு நாச்சியாரை அந்த பெண் குழந்தைய எப்படி அவங்க அப்பா வளர்த்தாருன்னா ஒரு ஆண் மாதிரி அனைத்து கலைகள்லையுமே வேலுநாச்சியார் சிறந்து விளங்குவாங்க. சரிங்களா? எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஒரு ஆணுக்கு நிகராக என்னென்ன கற்றுக்கணுமோ அத்தனை கலைகளுமே வேலுநாச்சியார் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. 16வது வயசில் என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு 16 வயசு ஆகும்போது சிவகங்கையோட ராஜா இருப்பார் இல்லையா, அவர் பேர் முத்து வடுகநாதன். அவருக்கு என்ன செஞ்சிடறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. யாரோட 16 வயசுல? வேலுநாச்சியாரோட 16 வயசுல ராஜா முத்துவடுகநாதருக்கு திருமணம் நடந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா எந்த ஊர்? சிவகங்கையோட ராஜா. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக சிவகங்கையோட ராணியாக அவங்க மாறிடுறாங்க. இப்படி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தோட செல்லமுத்து சேதுபதியோட மகளான வேலுநாச்சியார் எங்கே போகிறாங்க? சிவகங்கையின் ராணியாக மாறுறாங்க. இதுவரையும் ஓகே தானே? ரைட்டு. சிவகங்கையோட இப்போ ராணியாக இருக்காங்க, அப்படி தானே? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1772 இந்த ஆற்காடு நவாப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டே வர்றோம். அவங்களும் இந்த ஆங்கிலேய படைகளுக்கு சப்போர்ட்டாக தானே இருந்தாங்க. அவங்க சிவகங்கை மேலே போர் புரியுறாங்க, போர் தொடுக்கிறாங்க. அந்த போர் யார் யாருக்கு நடக்குதுன்னா நம்ம ராஜா முத்துவடுகநாதருக்கும் பான்ஜோர்ன்ற ஒரு ஆங்கில பிரிட்டிஷ் தளபதிக்கும் இடையில என்ன செய்யுது, போர் நடக்குது. ஆப்வியஸ்லி யார் ஜெயிப்பா? பிரிட்டிஷ்காரவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா? அந்த பான்ஜோர் என்ன செஞ்சிடறாரு, ஜெயிச்சிடுறாரு. அந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாங்க. சரியா? கொலை பண்ணிடுறாங்க. அந்த அந்த போர் பேர் என்னன்னா காளையார் கோயில். அது ஒரு கோயிலுக்குள்ளே போய் அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் அந்த போர் எடுத்துகிட்டு அவங்க போர் பண்ணி தோற்று போயிடுவாங்க. சரியா? அந்த போர் இப்போ ஒரு கோயிலுக்கு ராஜா சாமி கும்பிட போனாருன்னா எல்லா படைகளையும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க இல்லையா? சம்திங் கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா? இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் போர் தொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. யாரை? முத்துவடுகநாதரை கொண்டுட்டாங்க, கொல்லப்படுறாரு அந்த போரில். அந்த போரோட பேர் என்ன? காளையார் கோயில் போர். காளையார் கோயில் அந்த போர் நடந்தனால காளையார் கோயில் போர்னே அது அழைக்கப்படுது. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 72 நடந்துருச்சு, முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராணி யார்? வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ரைட்டு நம்ம கணவரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் நம்ம குழந்தையும் என்ன பண்ணுவாங்க, கொல்ல வருவாங்கன்றதை அறிஞ்ச வேலுநாச்சியார் அவங்க மக அவங்க பேர் என்னன்னா வெள்ளச்சி நாச்சியார். மக பேர் என்னது? வெள்ளச்சி நாச்சியார். அவங்க கூட என்ன செய்கிறாங்க, ஒரு என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பை தேடி திண்டுக்கலுக்கு போகிறாங்க. சரிங்களா? தப்பிச்சு ஓடுவாங்க. தப்பிச்சு போகும்போது திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவங்களோட பாதுகாப்பில் வாழ்கிறாங்க. எதுக்குன்னா அடுத்து திரும்ப நம்ம எப்படி சிவகங்கையை மீட்கணுன்ற
ஒரு இதுக்காக தான் போறாங்க. தப்பிச்சு போறாங்கன்னா பயந்து ஓடுறாங்கன்னு கிடையாது. பயங்கி இருந்து எப்படி தன்னோட கோட்டைய வந்து சிவகங்கையை மீட்கிறதுன்ற ஒரு இதுக்காக தான் அவங்க என்ன செய்றாங்க, அப்போதைக்கு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக போயிடுறாங்க. அவங்க யார்கிட்ட பாதுகாப்புல இருக்காங்க? திண்டுக்கல் கோபால நாயக்கர். ஆனா பாதுகாப்புல இருந்தாலுமே ராணி முழுக்க முழுக்க என்னது, இந்த சிவகங்கையை நம்ம எப்படி கைப்பற்றணுன்ற ஒரு பயங்கர ஆலோசனையிலையும் அதுலயுமே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்போ வந்து ராணி வந்து ஹைதர் அலி கிட்ட வந்து ஒரு உதவி கேட்பாங்க. ஹைதர் அலி யாருன்னு பார்த்தோம், நம்ம மைசூர் போர் படிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, ஹைதர் அலி திப்பு சுல்தான். திப்பு சுல்தானோட அப்பா தான் ஹைதர் அலி. அவர் இருக்க வரையும் ஒரு போரில் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பயப்படா இருந்துட்டு இருப்பாங்க. யாரை பார்த்து? ஹைதர் அலியை பார்த்து. இப்போ நம்மளோட யாரு, ராணி வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலி கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. என்ன கடிதம் அனுப்புறாங்கன்னா, இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து எங்களோட சிவகங்கையில போர் தொடுத்து வந்தாங்க. இப்படி என்னோட கணவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. எந்தவித ஒரு முன்னறிவிப்புமின்றி இதெல்லாம் நடந்துருச்சு. இந்த நான் இப்படி ஒரு என்ன சொல்லலாம், திண்டுக்கல் கோபால நாயக்கர்ன்றவங்களோட திண்டுக்கல்ல பாதுகாப்புல இருக்கேன். நான் வந்து என்னோடைய கோட்டையை மீட்கணும். அதுக்கு நீங்க வந்து உதவி பண்ணணும். அந்த மாதிரி சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு கடிதம் அனுப்புறாங்க. கடிதம் அனுப்பும் போது நமக்கு தெரியும் ஹைதர் அலி எங்க இருக்காரு, கர்நாடகா மைசூர் அந்த பக்கம் இருக்காரு இல்லையா, மைசூர்ல இருக்காங்க. இப்ப ராணி எங்க இருக்காங்க, சிவகங்கையில இருக்காங்க. இந்த வந்து இப்ப வந்து ஓகே, அந்த காலத்துல அதை யோசித்து பாருங்களேன். ஒரு ராணி இங்க இருந்து அங்க ஒரு கடிதம் அனுப்புனா அதை ஹைதர் அலி எவ்வளவு ஒரு எப்படி அந்த கடிதத்தை வந்து எடுத்து இருப்பாரு. பிரிட்டிஷ் வந்து எதுக்க நம்மளோட மன்னர்களே அந்த காலத்துல பயந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ராணி வந்து இவ்வளவு தூரம் ஒரு முயற்சி எடுத்து ஹைதர் அலிகிட்ட உதவி கேட்குற அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹைதர் அலி யோசிக்கிறாரு, ஓகே ரைட்டு அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து பெருசாலாம் அந்த கடிதத்தை எடுத்துக்காம விட்டுறாரு. பெருசாக எடுத்துக்காம விட்டுருக்கும் போது அவர் ஒரு இதில் இருப்பாங்க இல்லையா, அரண்மனையில் அந்த இதெல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க ஒரு 3 பேர் வந்து ஒரு படையில இருந்து வர்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் ராணி வேலுநாச்சியார் அனுப்புன ஆட்கள் அப்படி சொல்லி வந்து நிற்கும் போது, அப்போ வந்து நான் ஹைதர் அலி கேட்குறாரு, எங்க உங்களோட ராணி கடிதம் மட்டும் அனுப்பியிருக்காங்க, ராணி வரலையா அப்படி கேட்கும் போது, அவங்க வந்து அந்த 3 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தவங்க தலைப்பாகையை கலட்டிட்டு நிற்கும் போது அப்படியே ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சா யாருக்கு, அந்த நம்மளோட ஹைதர் அலிக்கு. ஸோ ஒரு விமனா இருந்துட்டு இவ்வளோ முயற்சி எடுத்து தன்னோட கோட்டையை காப்பாற்றணுன்றதுல எவ்வளோ ஒரு பிடிவாதமாகவும், எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீரம் இந்த இடத்துல வெளிப்படுது இல்லையா. ஆண்களுக்கு நிகரா இங்கிருந்து சிவகங்கையில அந்த காலத்துல வந்து என்ன செய்யாது, எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்காது. அப்படி இருந்து அவங்க எவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டு ஹைதர் அலி முன்னாடி போய் நின்று அவங்க உதவி கேட்டிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த சிவகங்கையை காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வம் சொல்றவங்கள அந்த முயற்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹைதர் அலி வந்து அப்படியே வந்து என்ன செய்வாரு, ஒரு 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் வந்து அனுப்பி விடுவார். ரைட்டு, நீ குதிரைப்படை 5000 காலாட்படையை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க சரியா. அவர் வந்து ஹெல்ப் பண்ணிடுவார் யாரு, ஹைதர் அலி. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார், இப்படி ஒரு உமனா அப்படின்னு. இப்போ நம்ம கேட்கும் போதே நமக்கு அந்த இமேஜின் பண்ணீங்கன்னா அது நமக்கே வந்து ஒரு என்ன செய்யும், இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படிலாம் ஒரு விமனால இருக்க முடியுமா இந்த காலத்தில், யோசித்து பாருங்களேன். இவ்வளோ தைரியமாக போல்டாக ஒரு பொண்ணு பேசுமா, அப்பயே அவங்க யோசித்து பாருங்க, 1772 காலத்திலேயே அவங்க எவ்வளோ ஒரு போல்டாக இருந்திருக்காங்க இல்லையா. ரைட், இப்போ வந்து ஹைதர் அலி உதவி பண்ணிட்டாரு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம மருது சகோதரர்களை பற்றி படிச்சே ஆகணும். மருது சகோதரர்கள் யாருன்னா, சிவகங்கையோட ராஜா முத்துவடுகநாதருக்கு படைத்தளபதிகள் இருப்பாங்களா, அப்படி வேலை பார்க்குறவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். அவங்களுக்கு படைத்தளபதியாகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட உதவியினால தான் ராணி என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கையை கைப்பற்றுவாங்க. அந்த சமயத்திலையும் மருது சகோதரர்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வரும் போதுமே என்ன செய்வாங்கன்னா ராணிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்களோட உதவியினால தான் ராணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவகங்கையை மீட்பாங்க. சரி ஓகே ரைட்டு. இப்போ இவங்களோட தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க, குயிலின்னு சொல்லிட்டு. யாரு, குயிலி.
அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, உடையாள்ன்ற பெண்கள் படைப்பிரிவு இருக்கும் இல்லையா? அதோட படைத்தளபதி தான் இந்த குயிலி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டாங்க. நம்ம போயி என்ன செய்யணும்? சிவகங்கைய மீட்கணும். சரி எப்படி கோட்டைக்குள்ள போறது? அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, விஜயதசமி அன்னைக்கு கோட்டைக்குள்ள போகணும்னா கேர்ள்ஸ்லாம் விமென்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, செக் பண்ணாம என்ன செஞ்சுருவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விமன்ஸ் எல்லாம் செக் பண்ணாம உள்ள அனுப்புவாங்க சாமி கும்பிடுறதுக்கு எதுக்கோ விஜயதசமி ஒரு நல்ல நாள் இல்லையா அதுக்காக உள்ள அனுப்புவாங்க ரைட். அதனால என்ன பண்றாங்க குயிலியே எல்லாரும் சேர்ந்து நம்ம உள்ள போயிடலாம் ஆயுதங்களை வந்து மறைச்சு வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து உள்ள போறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் எல்லாருமே ஆயுத கிடங்குல அவங்களோட ஆயுதங்கள் வச்சிருப்பாங்கல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா குயிலி ஒரு தற்கொலை படையா மாறி அவங்க ஆயுத கிடங்குல போய் என்ன செஞ்சிருவாங்க வெடிக்க வச்சு இறந்து போயிருவாங்க. ஆனா அதை வந்து விரும்ப மாட்டாங்க வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு இந்த விஷயமே தெரியாது. கடைசியா குயிலி எங்கன்னு பார்க்கும்போது இப்படி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வரும். அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யும்போது ராணி என்ன நினைப்பாங்க, எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்காம தான் என்ன செய்யணும், நம்மளோட சிவகங்கை கோட்டைய வந்து மீட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன ஆகுது, குயிலி வந்து இறந்து போயிடுவாங்க. மருது சகோதரர்கள் உதவியோட ராணி சிவகங்கையை கைப்பற்றி அந்த ராணி ஆயிடுவாங்க. ஒரு 1780 இருந்து 1796 வரையும் ராணி வந்து அவங்க இறந்து போற வரைக்கும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையோட ராணியா இருப்பாங்க. அந்த சமயத்துல ஆங்கிலேயர்களால உள்ள போவே முடியாது, அதை கைப்பற்றவும் முடியாது. அப்படி ஒரு பெண் உமனா இருந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பெண் அரசியா இருந்து அந்த பீரியட்ல ஆங்கிலேயருக்கு பயங்கர டஃப் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஓகே ரைட். அதனால என்ன பண்றாங்கன்னா தமிழர்கள்லாம் இவங்களை என்ன சொல்றாங்கன்னா வீரமங்கை, தென்னிந்தியாவோட ஜான்சி ராணி. யோசித்து பாருங்க, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. ஆனா ஜான்சி ராணியே எப்போ வர்றாங்கன்னா 1853 தான் வந்திருக்காங்க. நம்ம வேலுநாச்சியார் எப்போ வந்திருக்காங்க, 1772 80லேயே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமா நின்றுருக்காங்க. அப்ப நம்ம படிக்கும் போது ஜான்சி ராணியோட வேலுநாச்சியார் எப்படி இருக்காங்க, பயங்கர கிரேட்டா தானே இருந்திருக்காங்க ரைட். நம்மளோட வேலுநாச்சியார் நம்மளோட தென்னிந்தியாவில இருந்து ஒரு விமன் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா நம்ம போற்றணும் பாராட்டணும் எல்லாமே செய்யணும் ரைட்டா ரைட். இப்போ என்ன சொல்றாங்க, இந்தியாவோட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யாருன்னு கேட்டா என்னது மாற்று கருத்தே இல்லாம நம்மளோட வேலு நாச்சியார். ஓகே, இதோட வேலு நாச்சியார் என்ன செய்யறாங்க முடியுது. அடுத்து நம்ம யாரை பார்க்கலாம், மருது சகோதரர்களை பார்க்கலாம். ஆல்ரெடி மருது சகோதரர்களை பத்தி பார்த்தாச்சு. மருது சகோதரர்கள் யாருக்கு படை தளபதியா இருந்தாங்க, முத்து வடுகநாதருக்கு, அதாவது வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்டுக்கு, ஓகேவா, கணவருக்கு, ராஜாவுக்கு படைத்தளபதியா இருந்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களோட ஃபேமிலியை பார்த்துருவோமா. அவங்களோட அப்பா பேர் என்னது, மூக்கையா பழனியப்பன், அம்மா பேரு பொன்னாத்தாள். இவங்கள மூத்த சகோதரர் தான் பெரிய மருது. அவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. இளைய சகோதரர் தான் சின்ன மருது, மருதுபாண்டியர் அண்ட் சிவகங்கையோட சிங்கம். இந்த 3 அடைமொழிக்கும் உரியவர் வந்து இளைய சகோதரரான சின்ன மருது. சின்ன மருது யாருன்னா முத்து வடுகநாத பெரிய உடையதேவர் சொன்னேன் இல்லையா, நம்மளோட வேலுநாச்சியாரோட கணவர் இருந்தார் இல்லையா ராஜா, அவர்கிட்ட 1750 இருந்து 72 வரையும் பணிபுரிந்தாங்க. புரியுதா கான்செப்ட் என்னன்னு. அந்த பீரியட்ல அந்த அவர் கொல்லப்படுறாரு இல்லையா, அதுக்கு முன்ன அது வரைக்குமே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா, கிளியரா இருக்கீங்களா ரைட். இப்ப வந்து அந்த 1772 வந்து அரசர் வந்து முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே ராணி வந்து இங்க வந்துடுறாங்க, திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கரோட பாதுகாப்புல வந்துடுறாங்க. ஸோ அப்ப அந்த இடம் காலியா இருக்கனால சிவகங்கை வந்து மருது சகோதரர்களை அந்த டைம்ல மீட்கிறாங்க. மீட்டு என்ன பண்றாங்கன்னா பெரிய மருது இருக்கார் இல்லையா, அவர் அரசராகவும் சின்ன மருது அவருக்கு ஆலோசராகவும் செயல்படுறாங்க. அப்புறமே 18ஆம் நூற்றாண்டுல வந்து தென்னிந்தியாவில் கிளர்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா மருது சகோதரர்கள் தான். அவங்களா ஆரம்பிச்சதான் அந்த தென்னிந்திய கிளர்ச்சி. சரியா ரைட். இப்ப மோதலுக்கான காரணம் என்னன்னா,
ஏன் வந்து மருது சகோதரர்களும் ஆங்கிலேயர்கள் கூட மோத ஆரம்பிச்சாங்கன்னா, கட்டபொம்மன் இறந்துட்டாரா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கட்டபொம்மன் இறந்துட்டாரு. அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் இறந்தாருன்னு பார்த்தோம். ரைட். அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தம்பி என்னானாங்க நம்ம படிக்கல இல்லையா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம சொன்னோம். அப்படிதானே? அவரோட தம்பி ஊமத்துரை இருக்கார் இல்லையா? ஊமத்துரை சவத்தையா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா சிவகங்கைக்கு தப்பிச்சிடுறாங்க. இப்ப சிவகங்கையில யார் இருக்கா? சின்ன மருது, பெரிய மருது இருக்காங்க. ஸோ மருது சகோதரர்கள் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு அளிக்கிறாங்க. யாருக்கு? நம்மளோட கட்டபொம்மன் பிரதர்ஸுக்கு. சரியா? கட்டபொம்மனோட சகோதரர்களுக்கு வந்து மருது சகோதரர்கள் பாதுகாப்பு அளிக்கிறாங்க. அப்ப அந்த உள்ளூர் வியாபாரிகள் இருப்பாங்களே, சிவகங்கையில் உள்ள வியாபாரிகள், அவங்க வந்து ஆங்கிலேயர் தலையிட்ட விரும்புறதில்ல. ஆங்கிலேயர் இவ்வளவு வரி கொடுக்கணும், இந்த பொருளை இவ்வளவுதான் சேல்ஸ் பண்ணணும், இதெல்லாம் சொல்றது வந்து அந்த வியாபாரிகளுக்கு பிடிக்கல. இந்த 2 காரணமே ஆங்கிலேயர்களுக்கும் நம்மளோட பாளையக்காரர்களுக்கும் இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாயிருச்சு. யாருக்கு? நம்ம மருது சகோதரர்கள் பீரியட்ல. ஓகேவா? ரைட். இப்ப தென்னிந்திய கிளர்ச்சி வந்து எந்த இயர்ல நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1800 இருந்து 801 வரையும். இப்ப நம்ம லாஸ்ட்லயே பார்த்தாச்சு. ஊமத்துரையும் செவத்தையாவும் எங்க வந்தாங்கன்னு பார்த்தோம்? சிவகங்கைக்கு வந்தாங்க. சிவகங்கை கமுதிக்கு வந்துடுறாங்க. கமுதிக்கு வந்த உடனே சின்ன மருது வந்து அவரோட தலைநகர் வந்து சிறுவயல். அப்ப அவரோடக்கு தலைநகர் எது? சிறுவயலுக்கு சின்ன மருது அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க கமுதிக்கு வர்றாங்க. கமுதிக்கு வந்தவங்கள இவர் என்ன பண்றாரு? சிறுவயலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப ஏப்ரல் மாசம், பிப்ரவரியில இது நடக்குது. பிப்ரவரியில இவங்க கமுதிக்கு வர்றாங்க. ஏப்ரல் மாசம் ஆங்கிலேயரோட தளபதி இருப்பாங்க இல்லையா? காலின் மெக்காலே இவரோட தலைமையில ஆங்கிலேய படைகள்லாம் சேர்ந்து வந்து யாருக்கிட்ட? மருது சகோதரர்கிட்ட இவங்கள ஒப்படைக்கும்படி கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம ஆளு எப்படிப்பட்டவங்க? ஒப்படைப்பாங்களா? சாரி, என்னால ஐ கான் டூ தட் அப்படி சொல்லிட்டு என்னால முடியவே முடியாது, அவங்கள கொடுக்க முடியாது, அவங்கள ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லி பேசும்போது என்ன சொல்லிடுறாங்க? அடுத்து என்ன பண்றாருன்னா கர்னல் அக்னியு, கர்னல் இன்ஸ்ன்றவங்க ஒரு படையை திரட்டிட்டு வர்றாங்க. சரியா? ரைட்டு. எதுக்கு? தென்னிந்திய கிளர்ச்சி ரெடி ஆகுது. இப்பதான் இந்த கூட்டமைப்புல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கூட்டமைப்பு உருவாகுதுன்னா அதுல பாதி பேர் சப்போர்ட்டும் மீதி பேரும் அகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. பாளையக்காரர்களாவே இருந்தாலும் பாதி பேர் ஆங்கிலேயர்களுக்கும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாளையக்காரர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிவகங்கையில மருது சகோதரர்கள், திண்டுக்கலோட கோபால நாயக்கர் படிச்சோம்னா இப்பதானே படிச்சோம். ரைட். மலபாரின் கேரளவர்மன், மைசூர்ல கிருஷ்ணப்ப நாயக்கர். இங்க பாருங்க எல்லா ஸ்டேட்டும் வருது பாருங்க. மருது சகோதரர்கள், திண்டுக்கல், மலபார்ல கேரளால மலபாரின் கேரளவர்மன், மைசூர்ல கிருஷ்ணப்ப நாயக்கர், துண்டாஜி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்புல போர் தொடங்குறாங்க. யாருக்கு எதிரா? ஆங்கிலேயருக்கு எதிரா போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போரை அறிவிச்சிட்டாங்க. சரி வாங்க, நீங்களும் வாங்க நாங்களும் வாங்க, ஃபைட் ஸ்டார்ட். ஓகே ரைட். அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஏன்னா இந்த பிரகடனம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மட்டும் அவங்க நினைச்சபடி நடந்திருந்தா இங்கேயுமே ஒரு வரலாறு உருவாயிருக்கலாம். வேறு விதமா நல்லபடியாக நம்மளோட வரலாறு மாற்றி அமைச்சிருக்கலாம். யோசித்து பாருங்க. அந்த காலத்துல ஒரு 20 வீரர்களை சின்ன மருது அசால்ட்டா ஒரு 20 வீரர்கள் இல்ல 20,000 வீரர்களை வந்து இதுக்கு திரட்டி இருக்காரு. அப்பனா யோசித்து பாருங்க, 20,000 வீரர்கள் ஒரு குட்டி இடத்துல வந்து இவ்வளவு பேர் வரணும்னா அவர் எவ்வளவு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கணும் இல்லையா? கரெக்ட். இப்ப ஜூன் 1801 ஸ்டார்ட் ஆகுது. இதுல மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இல்லைன்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சுதந்திர பிரகடனம் அப்படின்னு ஒன்றை வெளியிடுறாங்க. சரியா? இந்த பிரகடனம்னா அறிக்கை நேத்த படிச்சாச்சு. இந்த அறிக்கையை என்ன பண்றாங்கன்னா எல்லா பாளையக்காரர்களும் இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு முதல் அழைப்பாதான் இது இருந்துச்சு, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். சரியா? அதுல இப்ப வந்து இந்த என்ன சொல்லலாம், அறிக்கையை வந்து ஒரு நகல் எடுக்கிறாங்க. அது ஆற்காட்டு நவாப் இருக்கா இல்லையா, அவரோட அரண்மனையான திருச்சி கோட்டை சுவர்ல போய் ஒட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம் புரட்சியா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஒட்டிட்டு வர்றாங்க. எங்க? ஆற்காட்டு நவாப்பின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவர்லையும் மற்றொரு நகல் இருக்குல்ல, நகர்னால் இப்ப ஜெராக்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? அங்க வந்து பத்திரிக்கைன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்னொரு நகலை வந்து ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயிலோட சுவரிலையும் ஒட்டிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? நம்ம
போக போகிறோம், ஃபைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாலே அதை எப்படி முடிக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ 20,000 வீரர்களை வேற சின்ன மருது திரட்டி வச்சிருக்காரு. இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. 100% இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, இங்க இருக்க பிரிட்டிஷ் படை பத்தாதுன்னு வங்காளத்துல இருந்து, இலங்கையில இருந்து, மலாயா அங்க இருந்து படைகள்லாம் வர வச்சுட்டு, பத்தாக்குறைக்கு இங்க இருக்க மன்னர்கள்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? லாஸ்ட்டுக்கு கிளாஸ்ல படிச்சோம்னா அந்த புதுக்கோட்டை மன்னர்லாம் என்ன பண்ணுவாரு, நம்மளோட கட்டபொம்மனை கூட்டிட்டு போய் கைது பண்ணி கொண்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டு வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இங்க இருக்கதானே செஞ்சிருக்காங்க. ஸோ புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்லாம் ஆங்கிலேய படைக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரோட முயற்சிகளையும், இவங்க எல்லாத்தோட இதனாலையும் பாளையக்காரர்களோட படையில பிளவை ஏற்படுத்துச்சு. எது? இந்த பிரித்தாளும் கொள்கை. அதான் பிரிக்கிறாங்கல்ல, இங்கிட்ட கொண்டு போறது, இங்கிட்ட அவங்கள கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மளோட பாளையக்காரர்கள்ட்டையே பிளவை உண்டு பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்களை சிவகங்கையை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, சிவகங்கையை எப்படி இணைத்தாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி பார்க்கலாம். அவங்களே எல்லாத்தையும் பாருங்களேன். இப்போ ஒவ்வொருத்தரையா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ என்ன செய்யலாம், தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க, மரண தண்டனை விதிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, ஒவ்வொருத்தவங்களா முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் புலித்தேவருக்கு தண்டனை முடிஞ்சிருச்சு. அடுத்து யாரு, வேலு நாச்சியார். அவங்க என்ன சொல்ல ஃபைட் பண்ணிட்டு பின்னாடி வந்து அவங்களே இறந்துட்டாங்க. கட்டபொம்மன் அவங்களே தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? இதே போல மருது சகோதரர்களையும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இதுதான் ஆங்கிலேயர்கள் அவங்கள என்ன சொல்ல அவங்களுக்குன்னு தண்டனை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே சிவகங்கையை அவங்க எடுத்துக்குவாங்க. அதை தான் இப்ப படிக்க போறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, சிறந்த இராணுவ வலிமை. என்னத்தான் ஆங்கிலேயர் நமக்கு அகென்ஸ்டா இருந்தாலும் அவங்களோட இராணுவ வலிமை ரொம்ப சிறந்ததா தான் இருந்தது. வந்த இராணுவ தளபதிகளும் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயங்கர என்ன செஞ்சிருக்காங்க, விசுவாசமா இருந்துட்டு நம்மளை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த முடியுமோ பண்ணாலும் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து நியாயமா தான் இருந்தாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சிறந்த இராணுவ வலிமையும் சிறந்த இராணுவ தளபதி இருக்கதான் செஞ்சாங்க. அதனால ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. ரைட்டு. கிளர்ச்சி என்னதான் சொன்னோம் இல்லையா, அந்த 1801 கிளர்ச்சி என்னதான் தோல்வி உற்றாலும் அதுல ஆங்கிலேயர்கள் வந்து கிளர்ச்சி தோல்வியுற்றுச்சு. 1801 சிவகங்கையை ஆங்கிலேயர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் 201 லாஸ்ட்ல வந்து எல்லாரும் இறந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சிவகங்கையை ஆங்கிலேயர் எடுத்துக்குவாங்க. இப்ப 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எங்க போடுறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டனர். யாங்க 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை என்ன பண்ணிடுவாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டை. இந்த இயரும் டேட்டு ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1801 அதே 1801 நவம்பர் 16 ஊமத்துறை சவத்தையா யாரு, கட்டபொம்மன் பிரதர்ஸ் இல்லையா, அவங்கள கைது பண்ணி பாஞ்சாலங்குறிச்சியில தூக்கிலிட்டாங்க. அவங்க ஊர் பாஞ்சாலங்குறிச்சி தானே. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில என்ன பண்ணிட்டாங்க, தூக்குல போடுறாங்க. மீதி இருக்க கிளர்ச்சியாளர்கள் ஒரு 73 கிளர்ச்சியாளர்களை பினாங்கிற்கு மலாயான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பினாங் அப்படின்ற இடத்துக்கு நாடு கடத்தி விட்டுறாங்க. இந்த 1801 கிளர்ச்சி இருக்கு இல்லையா, ஆங்கிலேயரை எதிர்த்து பண்ண கிளர்ச்சி, அது ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1801 மட்டும் இரண்டாவது கிளர்ச்சி இல்லைன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா இதை தான் ஆன்சர் எழுதணும். 1801 கிளர்ச்சியை. தென்னிந்தியா புரட்சி தமிழக வரலாற்றில் ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. ஆமா, கரெக்ட். அந்த புரட்சி மட்டும் அவங்க எப்படி நினைச்சாங்களோ அதுபடி நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட வரலாறு நல்லபடியா மாறி இருக்கும். அதுல என்ன செய்யல, கண்டிப்பா மாறி இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு 1801 பாளையக்காரர் முறைய என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்கிலேயர்கள் நீக்கிட்டாங்க. இதோட பாளையக்காரர்கள் முறை நீக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க 1801. ரைட். இதோட நம்ம என்ன பண்ணிடலாம், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தென்னிந்திய கிளர்ச்சி அதெல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம், மீதி உள்ள கிளாஸாக பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு கவனிங்கன்னு. தேங்க்யூ, பாய்.